பிரேமா, சரவண விக்ரம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை, நல்லா ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு லவ் ஜானர் மூவி தான். பட் லாஸ்ட்டு கொஞ்சம் புரியாத மாதிரி இருந்துச்சு. ஆடியன்ஸ் திங்க் பண்ண விட்டுற மாதிரி விட்ட மாதிரி இருந்துச்சு. குட் மூவி தான். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஆக்டர் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டுலாம் ஆக்ட் பண்ண மாதிரி இல்லை, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. தூரலை சாங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக் யார் மியூசிக் டைரக்டர் நான் கவனிக்கலை, பட் தூரலை சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் லைக் மேலே தான் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. லைக் ஃபுல்லாக ஜாலி, ஃபுல்லி என்டர்டெயின்மெண்ட். ஐ வாஸ் லாஃபிங் த்ரூ அவுட். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக மூவி வந்து பாருணும். செம்ம இருக்குது, என்டர்டெயின்மெண்ட், வொர்த் இட். படம் நல்லா இருந்தது, புது கதையாக இருந்தது, ஃபன்னாக இருந்தது, நல்லா இருந்தது. ஒரு சோசியல் இதுதான் இருந்தது, நல்லா இருந்தது, கதை நல்லா இருந்தது. என்ன மாதிரியான ஃபன்னாகவும் நல்லா இருந்தது, சீரியஸாகவும் நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. வில்லன் ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. அதை விட ஹீரோயின் ரெண்டு பேரும் அப்புறம் நல்லா பண்ணியிருந்தாங்க, புதுசாக இருந்தது. மற்ற இதில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. நல்லா இருந்தது. ஃபேமிலி மூவியில் நல்லா பார்க்கலாம். சோசியலாக நல்லா இருக்கு. ஹீரோயினி நல்ல கதை சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்தது படம். பிடிச்சிருந்து. விக்ரம் அண்ணாவோட நடிப்புகள் ரொம்ப நல்லா இருந்தது, காமெடியாக நல்லா இருந்தது. பிடிச்சிருந்து. கருத்தை சொல்லியிருந்தாரு. எனக்கு ஒன்று மட்டும் பதிவு பண்ணிருந்தேன். அவங்க வந்து உளவியல் ரீதியாக ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க, கேரக்டர் ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. கடைசியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து ஹீரோயின் அழகாக இல்லைன்னு சொல்லி சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். அதை வந்து எப்படி நீங்களாம் அனுபவிச்சிங்கன்னு சொல்லி தெரியல. அழகு வந்து எப்போவுமே வந்து உளவியல் சார்ந்தது தான், உடலியல் சார்ந்தது இல்லை. அது மட்டும் சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காப்புல. அவரோட கேரக்டர் என்னமோ அதுக்கான ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காப்புல. மற்றவங்க எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. இந்த கதை வந்தது அந்த பெண் சார்ந்தது தான். அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, இது நல்லா பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா தயவுசெய்து பாருங்கள், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு டீமாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவரோட ஃபஸ்ட் படம் அண்ட் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணாமல் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒர்க்கில். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஹோல் டீம். எனக்கு வந்து ஃபன் விஷயங்கள் எல்லாமே ஒர்க் ஆச்சு. நிறைய கேரக்டர்ஸ், அதில் வில்லன் கேரக்டர்ஸ் கொஞ்சம் வருவாங்க. ஸோ அவங்களோட ஃபன்னாகவும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு. ஸோ கேரக்டர்ஸாக ஃபன் ஒர்க் ஆச்சு அண்ட் ஃபன் ஒர்க் ஆச்சு. அண்ட் நிறைய திங்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரேம்ஸாக இருந்தாலும், கலர்ஸாக இருந்தாலும், மியூசிக்காக இருந்தாலும் எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ எல்லாருக்கும் ஒரு டெபியூ ப்ராஜெக்ட். ஹீரோயின் வந்து ரொம்பவே அதிக எஃபோர்ட் போட்டிருக்காங்க தமிழ்லலாம் பேச. அவங்க வந்து எல்லாருமே வந்து உண்மையாகவே மனுஷங்களாகவும் அவங்க வந்து ரொம்ப நல்ல மனுஷங்க. ப்ளஸ் படமும் வந்து ஒரு கருத்தூசி படமாக இல்லாமல் வந்து நார்மலாக எடுத்து வைக்கிறாங்க, அவ்வளோதான். இது வந்து மூஞ்சில் யாரும் திணிக்கல. ஸோ எல்லோரும் போய் பாருங்கள், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ப்ளீஸ் கோ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நிறையா வந்து சொசைட்டியில் நடக்கிற ஒரு எப்படி வந்து ஹை ஸ்டேட்டஸ், அதாவது இப்போது கலாச்சாரங்கிறது வந்து ஹை ஸ்டேட்டஸான மக்களுக்கு எப்படி, லோ ஸ்டேட்டஸான மக்களுக்கு எப்படி, எதனால் பிரிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் இருக்கும் படத்தில். ஆனால் வந்து இப்படி இதுதான் படம் அப்படின்னு தெளிக்கல யாரும். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய எனக்கு கனெக்ட் ஆச்சு. அப்புறம் நானும் வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு பார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ப்ளீஸ் கோ சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஸோ மச்.